ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் அருள் பிரதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம வீட்டில் காலிஃப்ளவர் தான் பொரிச்சு சாப்பிட போகிறோம். என் ஹஸ்பண்ட் வந்து காலையிலே கறி எடுத்து தரட்டான்னு கேட்டாங்க. வேண்டாம், நான் கறி இல்லாமல் கறி பொரிச்சு தரேன்னு சொல்லிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலிஃப்ளவர் வச்சு கறி பொரிக்கிற மாதிரியே செட்டப்பில் நம்ம வந்து இதை பொரிச்சு சாப்பிட போகிறோம். நேற்றுள்ள வெங்காய குழம்பு இருக்குது, அதையும் வச்சு இதையும் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் என்னை நம்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம். காலிஃப்ளவர் கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு, எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் 2 நேரமாக சாப்பிட்டுக்கலான்னு. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணியில். அதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்து லைட்டாக மஞ்சத்தூள் உப்பும் சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஹீட் மட்டும் ஆகட்டும், நல்லா வேகலாம் வேண்டியதில்லை. அந்த பூவில் உள்ள கிருமி மட்டும் சாகணும். நான் இவ்வளோ பொருள் எடுத்திருக்கேன் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு. சிக்கனுக்கு நான் இவ்வளோ பொருள் எடுப்பேன், அதனால் வந்து இதுக்கும் எடுத்திருக்கேன். சிக்கன் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன் மாவு, பஜ்ஜி மாவு, அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு, அதுக்கப்புறம் தயிர், லெமன், உப்பு, வத்தத்தூள், மிளகுத்தூள், தேவைப்பட்ட கலர் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா தண்ணி விடாமல் ஆயில் மட்டும் சேர்த்து, தண்ணி தேவைக்காண்டி ஆயில் மட்டும் சேர்த்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். நல்லா பேஸ்ட் பக்குவத்துக்குமே வரணும். ஒரே ஒரு முட்டையுமே சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டு நம்ம வேக வச்ச காலிஃப்ளவர் சூடானதுக்கப்புறம் எடுத்து அதையுமே சேர்த்து 1 மணி நேரம் வந்து தனியாக வச்சிடலாம். இது போல் வரணும் மசாலா. அப்போ தான் வந்து எண்ணெயில் ஒட்டாமல் நம்மளுக்கு வந்து காலிஃப்ளவர் கடையில் பொரிக்கிற மாதிரி செம டேஸ்ட்டாகவே கிடைக்கும். எனக்கு இன்றைக்கி அதே மாதிரி தான் கிடச்சிச்சு. இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ தான். நேற்று போடுற வீடியோக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடலாமா? ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ எடுப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து 3 இல்லை 2 வீடியோ எடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். இன்னொரு கமெண்ட், தம்பிக்கு ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. தம்பிக்கு வந்து 1.5 வயசு ஆகுது. இன்னொரு கமெண்ட், உங்களுக்கு எந்த ஊர் அக்கான்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து தரவைகளும். இன்றைக்கி இந்த வீடியோ தான். வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். இன்ஸ்டாவில் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியணும்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் ரிப்ளை பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இன்றைக்கி இந்த சாப்பாடு அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் என்னையை நம்பி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். டாடா பை பை. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.